இது நம்ம ஃபேமிலி. இதற்குள்ள இருக்கிற தர்க்க ரீதியா சட்ட ரீதியா பேசுறதை விட ரெண்டு தரப்புமே இவங்க அரசியலமைப்பு சாசனத்தை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றார். காங்கிரஸ் வந்தா ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்றது. முதல்ல இது ஏன் பேசு பொருளாகுது? இதனோட கணக்கு என்ன? ஏன் தேர்தல் பரப்புரையில் இது பேசப்படுது? ஓகே, அதுக்கு முன்னால இந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்றேன். என்னன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று ரொம்ப நாளாகவே இப்போ மோடி என்ன சொல்லி கொண்டிருக்கிறாருன்னா, அம்பேத்கருடைய முதுகில் குத்தி விட்டார்கள். அம்பேத்கர் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஏற்கவில்லை. மத அடிப்படையான இடஒதுக்கீடு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மறுபடி இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும். இதைத்தான் அம்பேத்கர் வலியுறுத்துறார், அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத இவங்களுடைய பாயிண்ட். அதனால் அம்பேத்கர் அதாவது இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுலாம் சொல்லலை. அவர் பௌத்த மதத்துக்கு மாறுவது முடிவெடுத்த பொழுதே பௌத்த மதத்துக்கு மாறிய தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அம்பேத்கரோட நிலைப்பாடு. அன்னைக்கு இருந்த சூழல்ல அன்னைக்கு பௌத்தர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடே வேண்டாம், இந்து மதம் என்பது எங்களுக்கு இழிவை தருகிறதுன்னு சொல்லி வெளியேறி தான் பௌத்த மதத்துக்கு மாறினார். 1956 சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அவர்கள் மதச்சிறுபான்மையினர் வழங்கப்பட்டது. 1990 விபி சிங் ஆட்சி காலகட்டத்தில் பௌத்தர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மதச்சிறுபான்மையினர் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இவங்க எல்லாமே ஓபிசியில் வரக்கூடியவங்க. இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கிறது எங்கேயுமே நடக்க வாய்ப்பாக. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்கு. நீங்க கிறிஸ்தவ மதத்தில் நீங்க இங்கிருந்து தலிதா மாணவர்களுக்கு கூட பிசி இடஒதுக்கீட்டா தான் வருவாங்க. இன்னொன்று, இந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததெல்லாம் கிடையாது. 1977 கர்நாடகாவில் தேவராஜ் அர்ஸ் அவர் சிஎம்மா இருந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி அப்படிங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டப்ப உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது. மத அடிப்படையில் இருக்கிறனால அவங்க பிசிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்பையும் அதுதான் சொன்னது. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது ரத்து செய்து உச்சநீதிமன்றம்னா 2 பைசா மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. ஒன்று, பிசி கமிஷனை அவங்க ஆராயாம அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 50% தாண்டி 50% தாண்டி 46% ஏற்கனவே இருந்தது. 5% இஸ்லாமியர்கள் தரப்பு 51% போயிருச்சு அப்படிங்கிறதுனால தான் கொடுக்கப்பட்டது. அதனால இடஒதுக்கீடு என்பது ஆக்சுவலா இவங்க சொன்னாங்களே, அம்பேத்கருக்கு துரோகம் செய்து விட்டார், அம்பேத்கர் சொல்லாத ஒன்றை செய்து சொன்னார். அம்பேத்கர் உண்மையிலே என்ன சொன்னார்னா, கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும், பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு தரப்படக்கூடாது. இது அரசியல் சபை விவாதத்திலையும் அம்பேத்கர் வலியுறுத்துகிறார். 1951 முதல் அரசியல் சட்டத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அதாவது பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு இல்லாதப்ப பெரியார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்த பொழுது 51 தான் முதல் அரசியல் சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்பதான் பிசிங்கிற கேட்டகரி அம்பேத்கர் உருவாக்குகிறார். அப்ப பார்லிமெண்ட் விவாதம் நடக்கிறது. இப்ப நம்ம பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு தரலாமாங்கிறப்ப நேருவும் அதை மறுக்கிறார், அம்பேத்கர் மறுக்கிறார். இதுல இது ஒரு பெரிய வரலாற்று நீண்ட நெடிய விவாதம். இது ஏன் இப்ப பேசு பொருளாகுது? பிரதமரும் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்தா மாத்திடுவாங்க, நான் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குன்னு ஏன் அவர் பேசுறார்? இல்ல, இப்ப அடிப்படையில் என்னன்னா இது மோடி பேசுவதை எடுத்துக்கொண்டு ஒன்னு சட்டப்படி ஓபிசி கேட்டகரியில் தான் எல்லாருக்குமே இடஒதுக்கீடு தரப்பட முடியுமே தவிர முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சீக்கியர்களுங்கிற மத அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்பட முடியாது. அப்படி காங்கிரஸ் சொல்லவில்லை. ரெண்டாவது, எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருவாங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன் வேற யாருக்குமே தர முடியாது, பிசி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிசிக்கே தர முடியாது. அப்ப பிரதமர் கற்பனையில் பேசுறாரா, இல்ல திசை திருப்புறதுக்காக பேசுறாரா, இல்ல ஆதாரம் எப்படி உங்கள் பார்வை? அதாவது இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடி பேசுகிறார் இல்லையா? இந்து மதத்தில் இப்ப எஸ்சி எஸ்டி பிசி இது இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? 27% இடஒதுக்கீடு இருக்குது மண்டல் கமிஷன் படி. 1990 வந்தது. 2006 வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு வந்தது இல்லையா? இந்த இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய பிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எவ்வளவு தூரம் மோடியுடைய 10 ஆண்டு கால ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். மோடியுடைய அமைச்சரவை அலுவலகம் உட்பட 90 செக்ரட்டரியில 3 பேர் மட்டும் தான் ஓபிசி, இந்துக்கு ஓபிசி. 14 மத்திய பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் 4% பேராசிரியர்கள் மட்டும் தான் ஓபிசி. இன்னமும் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களை எஸ்டி எஸ்டி ரிசர்வேஷன் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்ப இந்துக்களுக்கே துரோகம் அளித்ததாகத்தான் இந்த 10 ஆண்டு கால மோடி அரசு இருக்கிறது. இது இவங்க தூக்கிட்டு அங்க கொடுத்துருவாங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். ரஞ்சித் குமார், உங்க பார்வையில இப்ப அவங்க எல்லாம் காங்கிரஸ் காலத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு முன்னாடி சரி ரஞ்சித், இதுல உங்க பார்வையில 10 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி தானே இருந்தது. எங்க உயர்கல்வி நிறுவனம் ரஞ்சித் காத்துருங்க, ஸ்ரீகாந்த் காத்துருங்க, ரஞ்சித் பேசிட்டு நான் வரேன். மொத்தமா இருக்கவங்கள நீங்க ரஞ்சித் விளக்கம் வாங்கிடுறேன் ப்ளீஸ். அந்த அலுவலகத்துக்குள்ள நம்ம ரிசர்வேஷன் காத்துருங்க, ஸ்ரீகாந்த் காத்துருங்க. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.